KN நேருவின் 2 ஊழல்களில் சிக்கிய IAS மற்றும் IPS அதிகாரிகள் பற்றிய தகவலை தினத்தந்தி பேப்பரில் தேடி பார்த்தேன். அவர்கள் ஜஸ்ட்டு சிக்கியவர்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமாக வதந்தி மாதிரி எழுதியிருக்காங்க. வதந்தி மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த மொத்தம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 6 IAS அதிகாரிகள், 3 IPS அதிகாரிகள் இந்த டெண்டர் முறைகேடு வழக்கிலும் அப்புறம் வேலை வாய்ப்பு ஊழல் வழக்கிலும் சிக்கியிருக்காங்க. இவங்களும் இடைத்தரகர்களாக ஈடுபட்டிருக்காங்க, இல்லை இடைத்தரகர்களுக்கு உதவி செய்திருக்காங்க. ஸோ 6 IAS அதிகாரிகள், 3 IPS அதிகாரிகள், இவர்கள் பெயர்கள் கண்டிப்பாக வெளியே வரும். வெளில கொண்டு வந்துடலாம். அந்த டாக்குமெண்ட்டை படித்தாக தெரிஞ்சு போயிடும். இப்போ இந்த அமலாக்கத்துறையிலேருந்து ஒரு டாக்குமெண்ட் தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்கு இல்லைங்களா, அதில் பெயர்கள் இருக்கின்றன. அந்த டாக்குமெண்ட்டை நம்ம தேடி பார்த்தாலும் அந்த 6 IAS அதிகாரிகள் யார், 3 IPS அதிகாரிகள் யாருன்னு தெரியும். யாரையும் விட முடியாது. இந்த தேர்தல் முடியறதுக்குள்ளார இவர்கள் யாரையும் விட முடியாது. தேர்தல் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டு அரசின் அரசியலையும் அதிகாரத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு புதுசாக உட்காரணும். விஜயை புதுசாக உட்கார வைக்கணும். சும்மா அந்த பழைய ஆளுங்களை, பொட்டப்போட ஆளுங்கள்லாம் வச்சுக்க கூடாது. உங்களை தூக்கி எறியணும்.